வணக்கம். நான் சாகுல் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தளபதியினுடைய அறிவிப்பு. ஒரு மாபெரும் அறிவிப்பு. தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய அனைத்து பெரிய தலைவர்களும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் அறிவிப்பாக அந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. மே 28ஆம் தேதி பசிப்பினி போக்கும் தினத்தை நாம் சமவந்தி விருந்து நடத்தி தளபதியுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தளபதியின் பெயரால் மிகப்பெரிய சமபந்தி விருந்து தமிழகம் முழுவதும் நடத்தப்பட போகிறது. இதை என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு சொன்னா, நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாட்ட மலையில் செய்யக்கூடிய நம்ம தளபதி சொல்ற விஷயத்த கொண்டாட்ட மலையில் செய்யக்கூடிய ஒரே ஒரு படை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியுடைய படைகள் தான் என்பது எந்தவித சந்தேகம் கிடையாது. இதை தாண்டி ஒரு சிறப்பு செய்தியாக மரியாதைக்குரிய கன்னியாகுமரி மாவட்ட தலைவர், மேற்கு மற்றும் மத்திய மாவட்ட தலைவர் சபீன் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நான் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலே என்னுடைய சார்பாக சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினேன். அன்பு தம்பி சுரேஷ்குமார் வாயிலாக அதை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றேன். அதற்கான வேலைகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் பொதுமக்களை தாண்டி ஏழை பசியால் பிணிவுற்ற மக்களுக்கு நாங்கள் உணவளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பணி சிறக்க இறைவனை பிரார்த்திக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி இந்த பசி பிணி என்பது இன்று உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது. காரணம், இன்றளவும் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலே 8% மக்கள் பசியோடு படுக்க செல்கின்றார்கள் என்பது வேதனையான விஷயம் தானே. இதை தாண்டி 2 வேளை உணவிலே வாழக்கூடியவர்கள் 18% மேல் இந்தியாவில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 38% மக்கள் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் அல்லப்படுகிறார்கள். இந்த 3 முத்தாய்ப்பான விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டியதுதான் இந்த பட்டினி, வறுமை, பசிப்பிணி என்கின்ற அமைப்பு ரீதியான ஒரு பிரச்சனை. இதை தாண்டி தளபதி அவர்கள் இதில் கண்ணுறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பசித்தவருக்கு உணவில்லை என்றில் இச்சகத்திலே அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நம்ம பசியில ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தை அழிக்கணும்டா. பசித்தவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதி, அந்த பாரதியின் அமுத வாக்கை, அந்த தீந்தமிழரின் அமுத வாக்கை, அந்த முண்டாசு கவிஞரின் அமுத வாக்கை இன்று உலக பசி தினத்திலே தளபதி அவர்கள் அனைத்து மக்களுக்கும் வயிறார உணவுகள் கொடுங்கள் என்று தொண்டர்களை படித்திருக்கிறார். தொண்டர்களும் தமிழக மக்களும் பேராதரவோடு, மாபெரும் ஆதரவோடு இந்த பணியை அறிவிச்சு அடுத்த செகண்ட் போய் நின்றாங்க களத்துல எங்க தொண்டர்கள். அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்களுடைய உழைப்பும் சிந்தனையும் அப்படி என்னையா போய் நிற்கக்கூடிய எங்க அருமை தொண்டர்கள், உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு நான் வணங்குகிறேன். தளபதியினுடைய சொல்லை ஏற்றுக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையை ஏற்று அருமைக்குரிய அண்ணன் புசியானந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கையை நீங்கள் ஏற்று செய்த உங்கள் அனைவரும் பாதம் தொட்டு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தாண்டி இந்த செயலில் நானும் முதலாக பங்கெடுத்து உங்களோடு செயலாற்றப் போகிறேன் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பசிப்பிணி என்பதை ஒழிப்போம். தமிழகத்திலே பசியற்ற ஒரு தமிழகத்தை, பட்டினியற்ற ஒரு தமிழகத்தை தளபதியுடைய தலைமையிலே 2026 ஆட்சியிலே ஏற்படுத்துவோம். இது போன்ற நிலைகளை மாற்றுவோம். தமிழகத்திலே நாம் இன்றைக்கு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே கூட 832 மில்லியன் மக்கள், ஒருவர் 2 அல்ல, 832 மில்லியன் மக்கள் உலக அளவில் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையுடைய புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு உயிர் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேதனையாக இருக்கிறதா இல்லையா? உலகம் முழுவதும் சுமார் 1 to 7 உயிர்கள் பட்டினி சாவுகள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது மிகவும் வேதனையான விஷயம். கொடுமை, மிகவும் கொடுமை. பசியிலே இறப்பது கொடுமை, இளமையிலே வறுமை கொடுமை, வறுமையிலே பசி கொடுமை. இந்த கொடுமைகளை போக்குவதற்குத்தான் தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகமும் தளபதி தலைமையிலான இந்த பட்டினி பிரச்சனையை தீர்ப்பதற்கு விலையில்லா விருந்தகம் படைத்த எங்கள் தளபதி, மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது விலையில்லா விருந்தகம் படைத்த எங்கள் தளபதி தமிழகத்திலே ஏழைகள் பசியை போக்கும் திட்டத்தை கொண்டு வருவார். ஒரு அபாயச்சங்காக இருக்கக்கூடிய இந்த பசி, இந்த வறுமை, பட்டினியை ஒழிப்பார் என கூறி தமிழகத்திலே தளபதி ஆட்சி மன்ற பாடுபட